இன்றைக்கு இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறது. செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு மாற்றம் ஒன்று ஏற்படும் என்றது நிச்சயம். அந்த மாற்றம் மறுபடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகிறார். மக்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு, கிழக்கு, தெற்கு அனைத்து பிரதேசங்களும், மிக முக்கியமாக தமிழ் மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த முறை அவசியமானது. இந்த முறை இந்த தேர்தலில் மிக முக்கியமான தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு வாக்குகளாக இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த விதத்தில் தமிழ் மக்கள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிற நிலையில இன்றைக்கு அதை திசை திருப்புறதுக்காகவும் அதை சிதறடிக்க வைக்கிறதுக்காகவும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய முடிவு என்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியை ஏதோ ஒரு விதத்தில் ஹைஜாக் பண்ணி கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து, அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாமல் இந்த முடிவுகளை எடுத்து திணிக்க பார்க்கிறார் மக்கள் மத்தியில எதிர்கட்சி தலைவர்களுக்கு வாக்கு செலுத்தும்படி. ஆகவே இது தமிழ் மக்களுடைய ஒரு முடிவு அல்ல. தமிழ் மக்களுடைய முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும், அவருக்கு அந்த கடந்த 2 வருடம் அவர்கள் எங்களுக்கு தந்த மூச்செடுக்கின்ற அவகாசம் தந்ததுக்காகவும், அதே நேரம் வருகின்ற 5 வருடம் முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக, அதுல எங்களை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு தகுதியான தலைவர், பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில அவரை கொண்டு வந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது நாடு முன்னேறும், அதன் அடிப்படையில் நாங்களும் முன்னேற முடியும் என்றதுல தீர்மானமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை. அது திட்ட தெளிவாக தெரிந்து விட்டது மக்களுக்கு. என்றால் இன்றைக்கு அதில் இருக்கிற குழப்பம், இன்றைக்கு அதில் இருக்கின்ற சுயநலங்கள், இன்றைக்கு அதில் இருக்கின்ற ஜனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் இன்றைக்கு மக்களை அவமானப்படுத்துகிறது. என்றால் இன்றைக்கு ஏகப்பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இப்படியான ஒரு மக்களுக்கு அவசியம் தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற வேளையில இன்றைக்கு தன்னிச்சையாக, அதாவது ஒரு அதிகார துணியில இன்றைக்கு மக்களுக்கு தான் எடுத்த முடிவுதான் இன்றைக்கு இந்த கட்சி எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிகார துணியில இந்த மக்களுடைய தான் எடுத்த முடிவை மக்கள் மத்தியில் திணிக்கிறது இன்றைக்கு ஏற்க முடியாதது என்றதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முழுமையான அனைத்து வாக்குகளையும் வடகிழக்கு தமிழ் மக்கள் கொண்டு போய் ஜனாதிபதி அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக வாக்களிக்க போறார்கள். முக்கியமாக தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சியில் கீழ் கிடைத்த வேலைத்திட்டங்களை நான் பட்டியலிட விரும்புகிறேன். முக்கியமாக அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டன. அவருடைய காலகட்டத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் விடுவிக்கப்பட்டன. எஞ்சியுள்ள காணிகளும் விடுவிப்பதற்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்ட சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்க செயற்பாடுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. பொருளாதாரம் மீட்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கான உச்ச அதிகாரங்கள் பகிர்வதற்கான பணிகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கில் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது. இதன் மூலம் வடக்கு இளைஞர்களுக்கு அங்கீகாரமும் தொழில் வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றது. யாழ் நதிநீர் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு, நிரந்தர தீர்வு ஒன்று வர்றதுக்கான முன்னெடுக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா ஆகிய பிரதேசங்களில் வைத்தியசாலை பிரிவுகள் திறந்து வைக்கப்பட்டது. மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என முழு வடக்கிலும் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது. இனவாதம் இல்லாத ஒரு தலைவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார். தமிழர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் நன்கு அறிந்த தலைவராக இருக்கிறார். உலக நாடுகளில் உள்ள தொடர்புகளை உள்ள ஜனாதிபதியாக இருக்கிறார். காங்கேசன் துறை, பரந்தன், மாங்குளத்தில் முதலீட்டு வலயங்கள் வருகிறது. வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி அது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதே நேரம் மாகாணங்களுக்கு நிலவும் வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான அதிகாரத்தை அமைச்சரவை
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எங்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இன்றைக்கு நீண்ட காலமாக இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு நிரந்தர நேர்மையான தீர்வை எட்ட முடியும். அதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வடக்கு